அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாதம் ராசி பலன்கள். இம்மாதம் உங்களுக்கு பண வரவுகள், பண லாபங்கள், சுப முகூர்த்த காரியங்கள், செல்வாக்கு, பெண்களால் அனுகூலங்கள், புகழ் கூடுதல், காரிய வெற்றி, சத்ரு ஜெயம், வெற்றி, சுபம், சிலருக்கு பதவி யோகம் போன்ற அற்புதமான சிறப்பான பலன்கள் நடைபெற உள்ளது. முதலில் எச்சரிக்கை என்னும் வகையில் பலன்களை காண்போம். சந்திராஷ்டமம் நாள் 7/6/2024 வைகாசி 25 வெள்ளிக்கிழமை காலை 8:56 முதல் 9/6/2024 வைகாசி 27 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:05 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். இனி பொதுவான பலன்களை பார்ப்போம். சிவராஜ யோகம் உங்களது ராசிக்கு சப்தம கேந்திரத்தில் இம்மாதம் முழுவதும் ஏற்படுகிறது. அத்துடன் லட்சுமி நாராயண யோகம், புத ஆதித்ய யோகம் போன்ற யோகங்களும் உங்களது ராசிக்கு இம்மாதம் ஏற்படுகிறது. எனினும் சிவராஜ யோகம் மிகவும் அற்புதமான மேன்மையான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க வழியில் அனுகூலங்கள், மருத்துவ தொழில் புரிபவர்கள், மருத்துவர்கள், மருத்துவம் தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்கள், அனுகூலமான ஆதாயமான நற்பெயர் கிட்டும் வகையிலான பலன்கள், அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் பெறுவர். தொழில் வகையில் மேன்மையான நிலை, அரசாங்கத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் ஸ்திரத்தன்மை, வேலை செய்பவர்கள், கூலிகள் போன்றவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுதல், பெரிய மனிதர்கள் ஆதரவு, பொருளாதார மேன்மை, புத்திர வகையில் அனுகூலமான பலன்கள், புத்திரர்கள் மேன்மை பெறுதல், புத்திரர்கள் நல்ல கல்வி பெறுதல், புத்திரர்கள் நற்பெயருடன் விளங்குதல், புத்திரர்களால் சந்தோஷமான நிலை ஏற்படுதல், வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் புத்திரர்களுக்கு வேலைவாய்ப்பு, குறிப்பாக அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலை போன்றவை இம்மாதத்தில் கைகூடி வரும். ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மாத நடுப்பகுதிக்கு பின்னர், அதாவது வைகாசி 18க்கு பின்னர் மாதம் முழுமையும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்து அற்புதமான பலன்களையும், ஸ்திரத்தன்மையினையும், திடத்தன்மையினையும், திட மனத்தினையும், தைரியத்தையும், சுறுசுறுப்பான செயல்பாட்டையும் வழங்குகின்றார். பயணங்களால் அனுகூலம், அரசியல்வாதிகளால் அனுகூலம், ஆன்மீக வழி அனுகூலம் போன்ற மிக அற்புதமான பலன்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ராசியின் யோகாதிபதியான குரு பகவான் சப்தம கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்து புத்திரர்களால் அனுகூலம், பெரிய மனிதர், பெரியோர் ஆதரவு, உடல் ஆரோக்கியம், தைரியம், திட மனம், மகிழ்ச்சியான செயல்பாடு, குடும்ப மகிழ்ச்சி, தாராளமான பொருளாதார வரவு போன்றவற்றை வழங்குகின்றார். 4க்குரிய சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இம்மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்து தாயார் வழி அனுகூலம், வண்டி வாகன யோகம், பழைய பொருட்கள் வாங்குபவர்கள், விற்பவர்கள் அனுகூலமான பலன் அடைதல், இரும்பு மற்றும் கடினமான உடல்
உழைப்பு தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்கள் போன்றவர்கள் அனுகூலமான சிறப்பான நற்பலன்களை அடையப் பெறுவர். இம்மாதம் முழுவதும் நீங்கள் தைரியமும் திடத்தன்மையும் தோற்றப்பொழிவும் அழகும் கம்பீரமும் உடையவராக காணப்படுவீர்கள். வலம் வருவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொருளாதார மேன்மையும் பண வரவு செலவுகளும் உண்டு. செயல்களில் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் செயல்பட்டு வெற்றி நடை போடுவீர்கள். தாயாரது ஆதரவு மற்றும் தகப்பனாரது ஆதரவு மிகவும் அனுகூலமான நிலையில் இருக்கும். புத்திரர்கள் நன்கு மேன்மை பெறுவர். புத்திரர்களால் புகழ் கிட்டும். எதிரிகள் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். பெயர் புகழ் போன்றவை கூடும். வாழ்க்கை துணைவரது அனுகூலம் மிகவும் சிறப்பாக இந்த மாதம் இருக்கும். வாழ்க்கை துணைவருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதுபோல் உங்களுக்கும் பண வரவு செலவு சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை போன்றவை 100% சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் தொடர்புடைய இடங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் அனுகூலமான நற்பலன்களை அடைவர். 11இல் சஞ்சாரம் செய்யும் கேது பகவான் ஆன்மீக வழியிலும் இறை வழிபாடு வழியிலும் அனுகூலமான பலன்களை தருவார். நிம்மதியான உறக்கமும் சுகமான உணவுகளும் கிடைக்கப் பெற்று இம்மாதம் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சிவராஜ யோக பலன்களை முழுமையாக அடைவதற்கு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது இவ்விரு கிழமைகளிலும் மாதம் முழுவதும் சைவம் அனுஷ்டித்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, மகா சிவ வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்ளுதல் மிக மிக அனுகூலமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். வழிபடுவோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.